ஓகே மக்களே, ஸோ இது வந்து நம்மளோட பார்ட் 2 வீடியோ. உம்மந்தாவு பம்சல் ஏரியா வந்திருக்கோம், புத்திஸ்ட் வில்லேஜுக்கு. இப்போ இது வந்து எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே வந்து சைனா, கம்போதியா அது மாதிரியான லுக் கொண்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பில்டிங்ஸ் தான் கம்போதியாலலாம் நிறைய இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம முன்னுக்கு போனால் 2 சைடு குளம், நடுவில் வந்து பாலம் ஒன்று போட்டிருக்காங்க. அங்கிட்டு போகிறதுக்கு நானும் இது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், அதனால் அங்கிட்டு என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து காட்டிக்கிட்டு நானும் போயிட்டு பார்க்க போகிறேன் என்ன இருக்குன்ட்டு. ஸோ வாங்க அப்படியே நம்ம வந்து முன்னுக்கு நடந்து போகலாம். நீ பாருங்கள் குளமெல்லாம். ஸோ முன்னுக்கெல்லாம் இந்த பாலமெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சு கலர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லோ கலரும் அந்த மேலே ஒரு தூணுக்கெல்லாம் வந்து க்ரீன் கலர் மிக்ஸாக கொடுத்துருங்க. நல்லா அழகாக இருக்குது, தூரத்துக்கு நல்லா ப்ரைட்டாக விளங்குது. ஸோ ஓகே, நம்ம அப்படியே முன்னுக்கு போயிட்டு பார்ப்போம். நம்ம வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு, 5 மணிக்கு மூடிடுவாங்க. இது எங்களுக்கு ஃபுல்லாக அப்படியே காட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கோங்க. நான் போகிற இது மாதிரி வீடியோஸ், இது மாதிரி ட்ராவல் வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணாத இடங்களுக்கு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அது மாதிரி இன்டீரியரில் இருக்க இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து வ்ளாகாக எடுத்து இந்த சேனலில் போட்டுருவேன். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஸோ வாங்க அப்படியே முன்னுக்கு போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மடுவம் மாதிரி ஒன்று இருக்குது. அது தூணுக்கடை சைஸை பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸ்னு. ஒரு 4-5 பேர் அகலத்துக்கு இருக்க தூணு. ஓகே, ஸோ அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மடுவத்தையும் அப்படியே உங்களுக்கு நான் காட்டுறேன். மடுவம் மடம் அப்படின்னு சொல்கிறது தெரியலை எப்படி. சரி, நான் மடுவனே சொல்கிறேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அப்படி முன்னுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கோவில் மாதிரி ஒன்று இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அந்த கம்போதியாவில் வந்து இது மாதிரி டிசைனில் தான் மிச்சம் வந்து பில்டிங்ஸ் இருக்கும், இந்த புத்திஸ்ட் வில்லேஜஸ் எல்லாம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. நான் நேரத்தோடைய பார்ட் 1 காட்டினதுக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய அந்த சாப்பாடு செய்கிற இடங்கள்லாம் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புத்திஸ்ட் சிலை ஒன்று இருக்குது. வாங்க அப்படியே புத்தா சிலையை பார்ப்போம். நம்ம போயிட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடவுளோட பெயிண்டிங்ஸ் இருக்குது. அது எல்லாமே பார்த்துட்டு அப்படியே போகலாம் வாங்க. ஓகே மக்களே, ஸோ வந்து நம்ம வந்து பெரிய பில்டிங் தான் போக போகிறோம் பார்க்குறதுக்கு. வந்து இப்போ கோவில் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு. ஸோ அதை போயிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அதையும் மறுபடியும் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ போய் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். 4 பேருக்கு பார்க்குறதுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து இன்னொரு 4 பேருக்கு காட்டும். இது மாதிரி கிராமப்புறத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பதிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வாங்க அப்படியே நம்ம முன்னுக்கு போயிட்டு அந்த கோவிலையும் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து சிவலிங்கம் பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பணியை. ஸோ அதையும் அவங்களுக்கு காட்டுறேன், நான் கூப்பிட்டு போயிட்டு. ஓகே, ஒரே பாட்டம்.
மக்கள் இது பார்த்தீங்கன்னா சூனியம் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கடவுள் அப்படின்னு தான் போட்டுருக்கு, சூனியம் தேவியோ அப்படின்ட்டு வரேன். அங்கே முன்னே பார்த்தீங்கன்னா நிறைய தூணுகள் இருக்குது, அது என்னென்னு தெரியல, கிட்ட போயிட்டு தான் பார்க்கணும். ஸோ அங்கே சைடில் சுற்றி போயிட்டு அப்படி பார்ப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா கம்பிலி சாமி அப்படின்றது, கம்பளி சாமி, கருப்பு கம்பிலி சாமி அப்படின்றது, என்ன கருப்பான சாமியாக இருக்கும் நான் நினைக்கிற மாதிரி. ஓகே மக்களே, பார்த்துருப்பீங்க வெயில் சரியான சூடிங்க பாருங்கள், இதெல்லாம் பெருத்து போயிட்டு நலஞ்சு போயிட்டுருக்குது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்து போடுறதுக்கு காரணமே நாங்கள் பார்க்குற விஷயத்தை நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஏதாவது பதிவு பண்ணணும், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா அப்படி இல்லாட்டி வாரத்துக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லொக்கேஷன் எங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம். இல்லாட்டி போனால் பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னும் நிறைய இடங்கள் போக இருக்குது இதில், வாங்க அப்படி போகலாம். நான் இதுவரையும் கேள்விப்படாத நிறைய சாமிகளோட பேர்கள் இருக்குது. ஸோ மக்களே, இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். போகிறாங்க ஓகே மக்கள், இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகிடுச்சு. ஸோ 5 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் நான் போகிறேன். உங்களுக்கு வந்து முக்கால்வாசிக்கு மேலே காட்டிட்டேன். இன்னொரு நாளைக்கு வந்து இதில் மிச்சம் இருக்கிறது அந்த வெள்ளாமை விளைச்சிருக்க ஏரியாஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பெரிய குளம் ஒன்று காட்டியிருக்காங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, அதெல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்துடும். அடுத்த வீடியோ இன்னொரு 1 or 2 வீக்ஸில் வர்றதுக்கு நான் ஃபுல் ட்ரைவ் ஒன்று கொடுப்பேன். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலாம். நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க அப்படியே வந்து வழியை பார்த்து போகலாம். இதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த எல்லோ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், இது மாதிரி டார்க் கலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பிரைட்னஸுக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் விளங்கும்னு நினைக்கிறீங்க, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஏரியா. பார்த்தீங்கன்னா தண்ணி, அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்து திருப்பி விட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாளையில் இப்படி க்ரௌடு ஒரு அளவு கம்மியாக இருந்தாலும் போய நாளைக்கு அப்படி இல்லாட்டி போனால் இங்கே விசேஷமான நாட்கள் இருக்குது, அந்த மாதிரி நாட்களுக்கு வந்தீங்கன்னா அதில் க்ரௌடு ஆள் போக இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி க்ரௌடாக இருக்கும். මුම්මේ කිලෝ එක විතර බාන්නේ නේ එකකට වැඩි.
තෙප්පිලි ඉන්නවනේ තෙප්පිලි ඉන්නවා උද්දට නිකන් උන් ගන්නවද නේද මේ කියන්නේ මෙයාලා බයිට් ගොඩ දාම මැරෙනවනේ මරන්න ඕනේ ගොඩ ඉරියම් බඩු ගිහින් මේ සාදී වීඩියෝ එකක් දාලා තිබ්බ මේ යක්කු එළවනවාද මොකක්ද ඔසි ඉන්නේ කියලා අරගෙන ඒක තමයි යෝගි වඩන්නේ ඔව් එයා එයාගේ channel එකේ වීඩියෝ එකක් තිබ්බ මම දැක්කා මේ මෙයා වැඩේ හරිද උඹට වැඩ කරනවා හැබැයි අර ප්‍රශ්නේ තියෙන අතන ගාව ගන්න එක තමයි දේශපාලන සීන් එක තමයි එලකොට ඒක නැත්තම් මේකේ වටිනාකම ගොඩක් වැඩි සංක අගලෙත් තාම අද පඩි දවස් වෙනද දැන් පඩි ගන්න එන්නලු සත්‍යම සීගේට් අපි ගියේ කොතනද නන්ද අපි ගියේ මෙතනටද ඔව් 11ට විතර 11 12 13 තව තියෙන 29ක් ඒකනේ තව එහෙම ඉතින් මේ ඔක්කොම බලන්න නෙවෙයි කීයේ ඔව් ඒ ඔක්කොම ගියන් බලලා ගියේ මේ අර බෝධිරාමයේ මැණික් වෙහෙර කී නම් ගියේ නෑ මකින් කාමරේ ගන්න මොකද යන්නේ මේ අර නවතිමු රැට මේකද මේ පැත්තට මේ පැත්තට යන්න මේ යන්න දැන් මේ යන්න බෝඩ් එක ගහලා දෙන්න මේ අච්චු වලට වක් කරන්නේ අර மகளிங்க பாருங்க புத்தர் செல்லாம் இங்கே தான் செய்கிறாங்க அந்த அச்சுல தான் ஊத்துறது ஊற்றி எடுத்த பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்க කියලා ගන්න மக்கள் இந்த பயணம் வந்து நாங்கள் 12 மணிக்கு பிளான் பண்ணோம் சரியா 12 மணிக்கு வந்துருந்தா 5 மணி ஆகல ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்துட்டேன் வீடியோ 9:30 மணிக்கு வீட்டில் இருந்து இவங்க வந்து சேர்கிற நேரம் 2:30 மணி இந்த இவன் வந்து சேர்கிற நேரம் சரியா 3 மணி நேரம் நான் வந்து இவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தனால தான் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு காட்டலாம் போனதுக்கு காரணம் ஸோ கழுவி ஊற்றணும்னா இவங்களுக்கு கழுவி ஊற்றுங்க ஓகே
சரியா செருப்பெல்லாம் இருக்கு, போவோம் அப்போ. Ya.